இன்னைக்கு பிக் பாஸ் டாபிக்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கண்டஸ்டன்ஸ் புது கண்டஸ்டன்ஸோட நேம் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது. போன சீசன்ல அந்த ஓட்டிங் ப்ராசஸ்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த சீசன்ல ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி வைக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ரெண்டு தமிழ் பிக் பாஸ் சார்ந்தது. தெலுங்கு பிக் பாஸ்ல ரீசெண்டா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மூணாவதா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, கண்டஸ்டன்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன்ல. அதுல ஃபர்ஸ்ட் நேம் யார் பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா KPOI பாலாவோட நேம் தான் இப்ப அடிபடுறது. நிறைய சேனல்ஸ் அதை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்து அவரே ஒரு பிரஸ்ல கேட்கும்போது பாத்தீங்கன்னா இது பிக் பாஸ்க்கு போறீங்களா, நான் இது போறேனே அப்படின்ற மாதிரி அவரே ஒரு ஃப்ளோல சொல்லியிருக்காரு. உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் வந்தா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸோ பிக் பாஸ் வீடை பொறுத்தவரையும் சண்டை சச்சரவு இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபன் கேரக்டர் இருந்தா அது நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவர் வந்தா நல்லா இருக்கும். மொதல் விஷயம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அனிதா குப்புசாமி, அவங்க ஒரு சிங்கருங்க. ஸோ அந்த நாட்டுப்புற பாடகி இந்த மாதிரி சாங்லாம் அவங்க நிறைய பாடியிருப்பாங்க. சிங்கரும் வீட்டுக்குள்ள வந்து நல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கும் பாட்டு பாடுறது. ஏன்னா வீட்டுல என்டர்டைன்மெண்ட்ன்றது என்ன, ஒன்னு சண்டை, அதுக்கப்புறம் டாஸ்க். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல எதுவுமே என்டர்டைன்மெண்ட் இல்லை. ஸோ பாக்குற ஆடியன்ஸுக்கும் போர் அடிக்காது கூடாதுல. 24 மணி நேரம் பாக்குற ஆடியன்ஸுக்கும் போர் அடிக்காம இருந்தா ஒரு காமெடியன் இருந்தா ஒரு சிங்கர் இருந்தா இந்த மாதிரி இதுல என்டர்டைன் பண்ணலாம்ல. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு அப்ரோச் போயிருக்கு. அதான் பாத்தீங்கன்னா பாரதி கண்ணம்மால வில்லியா பண்ணாங்க பாத்தீங்களா, வெண்பா. ஸோ அவங்களுக்கு ஒரு பக்கம் அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். இப்போ அந்த நேம் வந்து ஒரு கன்ஃபார்ம் லிஸ்ட்ல வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. நாலாவதா பாத்தீங்கன்னா சாண்ட் ரேச்சல் அப்படின்ற மாதிரி ஒரு மாடலுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 மாடல் பேர் சொல்லியிருந்தோம். ரவிக்குமார் ஒன்று, இன்னொரு நிலான்ற ஒரு மாடலு. ஸோ இப்போ இந்த சாண்ட் ரேச்சல்ன்ற ஒரு மாடலுக்கும் அப்ரோச் போயிருக்கு. ஸோ அவங்க வராங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா காதல் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ காதல் படத்துல ஹீரோயினா இருந்தாங்க பார்த்தீங்களா, சந்தியா. ஸோ அவங்க இப்போ நீங்க நிறைய படத்துல பார்த்துருந்தாலுமே இப்போ அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இவங்களாம் அவங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளேயே வரும். ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கல. அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க எது பண்ணாலுமே. ஸோ அவங்க இந்த இடத்துல கரெக்டாக இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிப்போம், நமக்கு போன ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி சந்தியா வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததா கனா காணும் காலங்கள் சீசன் 1ல வந்து இஃபான் ஒரு சயின்ஸ் டீச்சரா பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ சீசன் 2ல வரல. ஸோ இப்போ பிக் பாஸ்க்கு அவர் அப்ரோச் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு ஜூன் ஜூலைலாம் அவர் பேரோட அடிபட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா வர நேம் லிஸ்ட்ல வந்து அவரோட பேரும் அடிபடுது. வந்தா நல்லா தான் இருக்கும் ஒரு கேட்டகரியில. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரவீனா. ஸோ குக் வித் கோமாளியா வந்தாங்க. அதுக்கப்புறம் மௌன ராகத்துல பொண்ணா பண்ணாங்க, சக்தியா பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. சின்ன பொண்ணு தான், வயசு கம்மி தான். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வந்தவொடனே ஃபன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்க வந்து விளையாடிக்கிட்டே தூர்னு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது நிறைய ஆடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க வராங்க ஒரு பக்கம். கடைசியா பாத்தீங்கன்னா SJ சூர்யா கூட ஒரு ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. ஸோ மீரா சோப்ரா. ஸோ அவங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வர போறாங்க ஒரு ஹீரோயின் கேட்டகரியில அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதாங்க இன்னைக்கு கிடைச்ச ஒரு சில கண்டஸ்டன்ஸோட டீட்டெயில். ஸோ இதுல வந்து மேபி வந்து பழைய கண்டஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களும் வரலாம், இதுல இருக்கவங்களும் வரலாம். ஸோ யார் வருவாங்கன்றது தெரியாது. ஆனா அந்த நேம்லாம் அடிப்படுதுன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுல யார் யார் வரணும், வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது முதல் விஷயம். நம்பர் 2, ஸோ பிக் பாஸோட ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது. போன சீசனை பொறுத்தவரையும் ஹாட்ஸ்டார் மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டுமே தான் ஓட்டு போட முடியும். ஸோ ஹாட்ஸ்டார் போயிட்டு அதில் ஹாட்ஸ்டாரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த மெம்பர்ஷிப் போட்டுருந்தா போய் ஓட்டு போடலாம். பட் இந்த சீசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல மிஸ்டு கால். ஸோ நார்மலாக மிஸ்டு கால் கொடுத்து ஓட்டு போடுற மாதிரியும் அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார்ல போய் ஓட்டு போடுற மாதிரி. ஸோ தமிழ் பிக் பாஸ்ல போன சீசன் இல்லை. ஸோ விக்ரமன் கூட ஒரு குற்றச்சாட்டா வச்சிருப்பாரு. நிறைய பேருக்கு வந்து தெரியல ஓட்டு எப்படி போடணும்னு தெரியல, மெம்பர்ஷிப்லாம் இல்லாதவங்க எப்படி போடுவாங்க, ஸோ ஆண்ட்ராய்டு போடணும் இல்லாதவங்களாம் எப்படி போடுவாங்க, அது கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்ற மாதிரி அவர் ஒரு புகார் மாதிரி பேசியிருந்தார் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வச்சிருந்தா எல்லாருக்கும் ஃபேரா இருக்கணும்னா பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இதெல்லாம் இருக்கா, டிவியில பாக்குறவங்களுக்கு யாருக்குமே இருக்கு, ஒரு சிலருக்கு கிடையாதுல்ல. ஸோ இந்த மாதிரி மிஸ்டு கால் நம்பர் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு ஓட்டு போடுவாங்கல்ல, அந்த ப்ராசஸ்ல திரும்பவும் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்ல வந்து கொண்டு வர போறாங்க. மிஸ்டு கால் பண்ணி ஓட்டு போடுறதையும் அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார்ல போய் ஓட்டு போறதையும். ஸோ ரெண்டுமே ஃபேரா இருக்கும்ல. ஸோ அந்த வகையில் இந்த ப்ராசஸ் கொண்டு வர போறாங்க. இந்த வாட்டி ஓட்டிங் ப்ராசஸ் இப்படி நடக்க போகுது. ஸோ இது கொஞ்சம் ஃபேரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது ரெண்டுங்க. மூணாவது தெலுங்கு பிக் பாஸ்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஓப்பன் நாமினேஷனை வந்து கூப்பிட்டு வச்சு பிக் பாஸ் வந்து செஞ்சு விட்டாரு.
அவங்க 2 பேர் ஒருத்தர் ஆக்டிவிட்டி ரூம்ல கூப்பிட்டு 2 பேரை வந்து நாமினேட் பண்ண சொல்றது, யார் நேம் சொல்றாங்களோ அந்த 2 பேரை வந்து கன்வென்ஷன் ரூம்ல கூப்பிட்டு அவர் என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு நேருக்கு நேரா முட்டை விட்டுறது. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தாங்க. ஏன்னா ஒரு நாள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பண்ண தப்புகள்லாம் கண்டுபிடிச்சி அதை போய் நாமினேட் பண்ணி அங்க என்ன பிரச்சனை வர்றதுன்ற மாதிரி இதுவே பிரச்சனை வீடு 2ஆகிற மாதிரி பிரச்சனை வந்து அழுகுற அளவுக்கு நீ பண்ண தப்புமா இப்பெல்லாம் ஏன் பண்ற அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் லவ் ஸ்டோரியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரே நாள்ல லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. முதல் நாள் நைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு டிராவலிங் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு இம்யூனிட்டி டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு 5 வாரம் நீங்க இந்த இம்யூனிட்டி ஜெயிச்சிட்டீங்கன்னா 5 வாரம் நீங்க நாமினேஷனே ஆகாம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இம்யூனிட்டி பவர் டாஸ்க் தான். என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா டாஸ்கோட நேமே ஃபேஸ் த பீஸ்ட். பீஸ்டா அப்படின்ன உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த மல்யுத்த வீரர்கள் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 2 பேருங்க, ஒருத்தர் லேடியில இன்னொருத்தவங்க வந்து ஜென்னில் கூட்டின்னு வந்துட்டு அவங்க கூட சண்டை போட்டு நீங்க ஜெயிச்சிடணும். அந்த வழி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க 5 வாரத்துக்கு தப்பிச்சிடலாம். தோத்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க நிரந்தரம் கிடையாது அப்படின்ற கான்செப்ட். இதெல்லாம் யாருமே ஒரு கண்டஸ்டன்ஸும் ஜெயிக்கல. 14 கண்டஸ்டன்ட்ல யாருமே ஜெயிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இது வெறும் ட்ரைலர் தாமா, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு டைலாக் போட்டு விட்டுறாரு. இதை பார்த்தோன்னா இன்னும் ஒரு பக்கம் பயங்கரமாயிடுச்சு. என்னது இது ட்ரைலரா, அப்ப இதுக்கு மேல இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. இதெல்லாம் நேற்று நடந்ததுங்க. ஸோ இன்னைக்கு லைவ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆடலும் பாடலும் அப்படின்ற மாதிரி. ஸோ 14 கண்டஸ்டன்ஸை வந்து 7 பேரை ஆக்கிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுப்போம், அந்த பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க ஆடணும் அப்படின்ற மாதிரி ஆடணும். ஸோ அதுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் பிக் பாஸ் தெலுங்கோட அப்டேட்ஸ். ஸோ தமிழோட அப்டேட்டும் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.